இதுதாங்க கோட்டயமுக்கு இப்போ நம்மளோட கண்டினியூட்டி டிரான்சிட் ஃப்ளைட்டு மாதிரி டிரான்சிட் பஸ்ஸு கோட்டயம். வாங்க போகலாம். அதேபடி ஒரு குடிமகன் பக்கத்து சீட்டில் வந்து உட்காராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அப்பா இரட்டப்பட்ட வரத்துக்குள்ள நான் சொல்கிறது போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாப்ல. நாட்டின் குடிமகன் ஒன்றையும் சொல்ல முடியாது. இந்த பஸ்ஸில் ஏறிட்டு 3 o'clock பஸ்ஸாக கோட்டயமுக்கு. நம்ம இப்போது கோட்டயம் போகிற ட்ராவலை நம்ம பார்க்கலாம். வாகமான்லேருந்து இரட்டப்பட்டாலேருந்து கோட்டயம் வந்து உட்காந்தாச்சுங்க. கேஎஸ்ஆர்டிசி தான் கோட்டயத்துக்கு. நம்ம ஃபேவரட் சீட். பயணத்தை தொடருவோம். அந்த குடிமகன் தான் அங்கே பிரச்சனை பண்ணுங்கிறாப்புல. என்னான்னு தெரில. இவர் பாவம் எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு. ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கார். ஆனால் இவர் கேட்பதாக இல்லை. நம்ம பயணத்தை தொடரும். இரட்டுப்பட்ட கோட்டயம் 59 ரூபா. நம்ம கிளம்புற டைம் பார்த்தோம்னா கரெக்டாக 3 o'clock கிளம்பிடுச்சிங்க. ஆன்னு சொன்ன மாதிரி 3 o'clock சொன்னாங்க பஸ்ஸு. அதனால் 3 o'clock கரெக்டாக கிளம்பிடுச்சு. நம்மளுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு லேடி கண்டக்டரு. அவங்க தான் இன்றைக்கி நம்மளுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. நல்லா பெரிய விஷயம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நல்லா பேசுகிறாங்க. வெல்கம் பண்ணுற மாதிரி மலையாளத்தில் ஏதோ சொன்னாங்க. டக்குலாம் இன்னும் புரியலன்னு வைங்களேன். அப்புறம் எப்படி போயின்னாங்க கோட்டயம்னா 1 அவ்வளோதான், முடிஞ்சு டிக்கெட் எடுத்தாச்சு. இரட்டப்பட்டாலேருந்து பஸ்ஸு வந்தோன்னே இமீடியட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்ரி 20 minutes ஒரு பஸ் இருக்குது. நீங்கள் டக்குன்னு, அதாவது வாகமான்லேருந்து கோட்டயம் வழியாக நீங்கள் கீழே இறங்குறதா இருந்தால் நீங்கள் அப்படி வரலாம். சொல்ல போனோம்னா இப்போ இந்த ரைடை வேணால் முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் எது பெஸ்ட்டு ரூட்டுன்னு. ஏன்னா ஒரு ரூட் வந்து குமுளி வந்து இலப்பாறை வந்து அதுக்கப்புறம் நம்ம வாகமான் வரோம். இன்னொன்று வந்து கோட்டயம் இரட்டப்பட்டா அப்புறம் வாகமான். இதில் எந்த ரூட்டுன்னு நம்ம ஜேர்னி டைம் வந்து ஒரு 1 hour 20 minutes காட்டுதுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஹில்ஸ் ரொம்ப இருக்காதுன்றதுனால இருக்கலாம் 1 hour 20 minutes. மேபி இன்னும் ஒரு 15-20 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். சேட்டனுங்க எல்லாமே பயங்கர ரசிகனாக தான் இருக்கானுங்க. இல்லை ஏன்னா அவங்க பில்டிங் ஆர்கிடெக்சர் பாருங்களேன். ஓகே, இது வந்து ஒரு வீடு மாதிரி இல்லை, ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு வீடு வருது, உங்களை காட்டுறேன்னு வைங்க, பார்த்துட்டே போகலாம். இப்போ ஒரு வீடு வர்ற மாதிரி இருக்குது இது இல்லையா? சரி, அவங்க வீடு ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வீடு 1.5-2 கிரவுண்டு இருக்கும் போல். செம்மையாக ரசித்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வீடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இருக்காங்களே இல்லையான்னு தெரியல. லேடி பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா இன்னொரு வீடு. சரி, விஷயத்துக்கு வரும். இந்த மாதிரி கண்டக்டர்ஸ் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை, இருந்தால் சொல்லுங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க கூட லேடிஸ் பஸ்ஸு இந்த லேடிஸ் ஸ்பெஷல் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அப்படியே இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். பெண்கள் வந்து நல்லா வெளியில் வந்து வேலை வாய்ப்புகள் அது இது தேடி நல்லா முன்னேறணும். அதே மாதிரி கல்லுக்கடை வந்து, அதாவது டாடி ஷாப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டாடி ஷாப் வந்து நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். கிட்ஸில் நான் ரொம்ப பார்க்கல, இருந்திருக்கலாம் தெரியல. ஸ்டாப் பேர் வந்து பரணநங்கனம். சேட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லாவே தெரியுதுங்க. தே லவ் தியர் கார்ஸ் ஆர் பைக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ். ஏன்னா ரொம்ப ரசித்து இந்த ஸ்பீடாக ஓட்டுற கதை எல்லாமே நடக்கிறத பார்த்திங்கன்னா அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ஷோரூமு, ஒர்க் ஷாப்ஸு அதெல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க இங்கே. இப்போ ஒரு பிரேக் இன் பிட்வீன் பஸ் ஸ்டாப். இது என்ன ஸ்டேஷன் தெரியலையே. கோட்டயத்தில் நிறைய பேர் மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை நம்மளும் மாஸ்க் வாங்கி போடணுமா? சாரி, கோட்டயம் போகிற வழியில். இது ஊர் வந்து பாலா.
ஒரு அருமையான பஸ் ஸ்டாண்ட். பாலா தானே? ஆமாம், பாலா. என்ன ஆறுன்னு தெரியல. செயின்ட் தாமஸ் காலேஜ் பாலா. கிளம்பியாச்சுங்க. கேரளாவில் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம். கோட்டயம் நயன்தாரா ஊரை நோக்கி பயணம். என்னடா நடக்குது இங்கே கரையோரமா? ஜோடி ஜோடியாக சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன பார்க்கா இல்லை ரிவரான்னு தெரியல. சேர்புங்கல், CHERPUNKAL. அது ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக வரும், பட் அது பேர் வந்து சேர்புங்கல். அது தூரத்தில் இருக்கும். கோட்டயம் இன்னும் 21 கிலோமீட்டர். நமது பயணம் இதே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுத்தமாக சில்னஸ் கூட இல்லைங்க காற்றுல, அப்படியே இறங்கிடுச்சு. ஆனால் இன்னும் பிளெயின்ஸை இறங்கணுமா இல்லையானே தெரியல. சுற்றி மரமாக இருக்குது, ஆனால் ஹில்ஸை காணும். அது கொஞ்சம் பார்த்துட்டோம்ல, மேலே இங்கே கொஞ்சம் தெரியுது. ஆனால் செம்ம டிரைவிங், சான்ஸே இல்லை. சரியான ஓட்டுறாங்க. தனியாக கற்றுக்குறாங்களான்னு. இப்போது 8 மணூர். கோட்டயம் லெஃப்டில் போனால் 11 கிலோமீட்டருங்க. எர்ணாகுளம் ரைட்டில் 60 கிலோமீட்டர்ஸ். லெஃப்டில் போனோம்னா கோட்டயம் பஸ் ஸ்டாப். கோட்டையம் நெருங்கியாச்சுங்க. இன்னும் ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு வரல, ஆனால் நெருங்கிட்டோம். கோட்டயம் டெக்காத்லான் ட்ரெயின்ஸுக்கு இறங்கியாச்சுங்க. கோட்டயம் கொஞ்சம் எலிவேஷனில் தான் இருக்குது, பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கோட்டயம், கமர்ஷியல் கோட்டயம். இது மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப். மீனாட்சி ரிவர். கோட்டயம் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன். இதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளாட், அதாவது ஆல்டிடியூடு கம்மியாக வந்துட்டோம் சி லெவலுக்கு.
ரொம்ப ஃபேமஸான பேக்கர் ஜங்ஷனுங்க. பேக்கர் ஜங்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸான இடம். ஸ்டாண்டு போகிறதுக்கு ஊருக்குள்ளே போய்கிட்டே இருக்கோங்க. நான் ஒரு 1/4 மணி நேரமாக போயிட்டே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனை தாண்டணும், பேக்கர்ஸ் ஜங்ஷனை தாண்டணும், அடுத்து எங்கேன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேரணும் முதல்ல. கேஎஸ்ஆர்டிசி கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாப் வந்தோன்னே இந்த பஸ்ஸில் தான் நான் இப்போ வந்தோம். இந்த பஸ்ஸிலேருந்து இப்போ இறங்கி 4:21 கரெக்டாக இப்போ டைம். ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே இருந்துன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது வாகமன்லேருந்து ஏரட்டுப்பட்டா, அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கோட்டயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் ஷேர் சம் லவ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நண்பர்கள் யாராவது வாகமான் ட்ராவல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரணும். ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்கும், குமுளியிலேருந்து வாகமான் போகிறது. இப்போ வாகமான்லேருந்து கோட்டயம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோஸ், பஸ் ட்ராவல் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி போட்டுகிட்டே இருப்போம். என்னன்றதை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் என்னென்னன்றது சொல்லுங்கள். வேறு ரூட்ஸ் ஏதாவது போகலாமான்றதையும் பார்த்து சொல்லுங்கள். விரைவில் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம்.